இது சாம்சங் S22 அல்ட்ரா ஃபோன். அது ஓகே, சாம்சங் S22 அல்ட்ரா ஃபோனு. இதில் இந்த பிரச்சனை டிஸ்பிளே ப்ராப்ளம் ரெகுலராக வர்ற ப்ராப்ளம் தான். இந்த டிஸ்பிளேல வந்து ரெகுலராகவே வரக்கூடிய ப்ராப்ளம் தான். இப்போ இந்த டிஸ்பிளேவை கவனிச்சிங்க அப்படின்னா, நான் டபுள் டேப் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிளிங்க் மட்டும் ஆகும். இப்போது இது நார்மல் ஸ்க்ரீன் தெரியுதா, இல்லை இதில் ஏதாவது கலர் சேஞ்சஸோ மோசமாக இருக்கிற மாதிரி இருக்கா? எதுவுமே இல்லை, நார்மல் பக்கா டிஸ்பிளேவாக தெரியுது. இப்போ நான் செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளார வந்துட்டு நம்ம இந்த மோஷன் ஸ்மூத்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதுக்குள்ளார போகிறேன். அடாப்டிவ் ஸ்டாண்டர்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ அடாப்டிவை நான் ஓகே செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்த உடனே டிஸ்பிளேல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குதுன்னு தெரியுதா? டாப்பில் இல்லை, ஒரு சைடே ஃபுல்லாக ஒரு மாதிரி இதாகிடும். மேலே நல்லா ஒரு பார்ட்டு மட்டும் தெளிவாக தெரியும், ரைட் சைடு பார்ட்டே ஒரு மாதிரி க்ரீன் ஷேட் ஆகிடும் அப்படியே. இப்போ இந்த ஒயிட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். வலது பக்கம் வந்து க்ரீன் வந்து அதிகமாகவும் டிஸ்பிளே போன மாதிரி இருக்குது. இந்த பார்ட் மட்டும் மேலே நல்லா தெரியும். இப்போது இதே மறுபடியும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அதே செட்டிங்ஸ்குள்ளார போயிட்டு பிரைட்னஸ் நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணி கூட காமிச்சுக்கிறேன். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன், பிரைட்னஸ் டிக்ரீஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா தெளிவாக தெரியும் அந்த இதெல்லாம். இப்போது டிஸ்பிளே செட்டிங்ஸில் அந்த மோஷன் ஸ்மூத்னஸில் வந்துட்டு ஸ்டாண்டர்டுக்கு மாற்றிட்டு அப்ளை கொடுத்தோன்னே என்ன ஆகிடுச்சு, அந்த டிஸ்பிளேல இருக்கிற பிரச்சனை போயிடுச்சு. இப்போது இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு அதை நான் சொல்லணும்ல. இந்த பிரச்சனை சாம்சங் ஃபோனுகளில் நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுவீங்களா, ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் கேட்கும். நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பீங்க, அது டவுன்லோட் ஆகிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு திரும்பி எல்லாமே அப்டேட் ஆகும். 15லேருந்து 16க்கு வரும், 14லேருந்து 13க்கு வரும், 13லேருந்து 14க்கு வரும். இந்த மாதிரி அப்டேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், இந்த OnePlusலலாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பிரச்சனை வரும், சாம்சங் S சீரீஸில் இந்த பிரச்சனை வரும். இந்த கம்ப்ளைண்ட் ஏன் வந்துச்சுன்னா, கஸ்டமர் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் போட்டிருக்காரு, சாஃப்ட்வேர் அப்டேட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, சாஃப்ட்வேர் அப்டேட்டில் இந்த மாதிரி க்ரீன் பிரச்சனை வந்தது, டிஸ்பிளே பிரச்சனை, ஹெட்ஸில் வந்து இந்த ப்ராப்ளம் வருதுன்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணுறதுங்கிறது இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மோஷன் ஸ்மூத்னஸில் வந்துட்டு செட்டிங்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்க்ரீனுடைய ஸ்மூத்னஸ்க்காக வந்து 120 ஹெட்ஸ் ரேட்டில் வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறதா, அல்லது 60 ஹெட்ஸில் வந்துட்டு டிஸ்பிளே ஸ்க்ரீனை வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறதா, இதுதான் செட்டிங்ஸ். ஆக்சுவலாக ஸ்டாண்டர்டுங்கிறது 60 ஹெட்ஸு, அடாப்டிவ்ங்கிறது 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட். அப்போ 120 ஹெட்ஸில் வைக்கும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல க்ரீன் ஷேட் தெரியுது, 60ல் வைக்கும்போது தெரியறதில்ல. இந்த டிஸ்பிளேவை நம்ம வந்து இந்த பிரச்சனையை நான் இப்போ என்ன செய்கிறேன்னா, இந்த அடாப்டிவ்க்கே மாற்றி வைக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது தெரியுது. ஸோ அடாப்டிவ்ங்கிற செட்டிங்ஸை நான் மாற்றிட்டேன். ஓகே, இந்த பிரச்சனை நமக்கு டிஸ்பிளேல வருது அப்படின்னா உடனே டிஸ்பிளேவை கலட்டி எறிஞ்சிட்டு, ஓகே இது ஏதோ அடிபட்டுருக்குது, ஒரு பார்ட் டிஸ்பிளே போயிடுச்சு, ஒரு பக்கமாக க்ரீனாக தெரியுது அப்படின்னா அந்த டிஸ்பிளேவை நம்ம வேறு மாற்றணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரிஜினல் டிஸ்பிளே. டூப்ளிகேட் டிஸ்பிளே போட்டு கொடுப்போம், ரேட்டு கம்மியாக இருக்கும், அல்லது வந்து கஸ்டமருக்கு செலவு. ஸோ இது ஒரே வேலை என்ன பண்ணலாம்னா, சேம் அந்த ஒரிஜினல் டிஸ்பிளேவையே ரெடி பண்ணி திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் வராமல் ரெடி பண்ணி போட முடியும், இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் மட்டும். ஓகே, இந்த கோடு வருது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை சரி பண்ணுறோம் அப்படின்னா அது திரும்ப சீக்கிரமாக ரிட்டன் கம்ப்ளைண்ட் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் இது நம்மளால் திரும்ப வராமல் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும்னா முதல்ல ஃப்ரேம்லேருந்து டிஸ்பிளேவை தனியாக கலட்டி எடுக்கணும். டிஸ்பிளேவை தனியாக கலட்டி எடுத்துகிட்டு நாம் அதில் ஒரு சின்ன வேலை பண்ணுனா செட்டு ரெடி ஆயிரும். அப்போ அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இப்போ உங்களுக்கு கிளாஸாகவே பார்த்துடலாம். இந்த S சீரீஸில் ஃபோன்ஸ் இந்த மாதிரி க்ரீன் டிஸ்பிளே பாதி க்ரீனாக வருது, இந்த மாதிரி வருதுன்னா என்ன செய்யணும்னு இப்போ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேவை கழட்டி கொடுத்துடலாமா? டிஸ்பிளேவை கழட்டிட்டு அடுத்தது பார்த்துக்குவோம். இது வந்து சாம்சங்கில் S22 அல்ட்ராவோட ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து சேஃபாக வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். லைவ் டிஸ்பிளே தான் சேஃபாக வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த மெத்தட் தான் வந்து எல்லா எட்ஜ் டிஸ்பிளேக்குமே. டிஸ்பிளே வந்து வித்தவுட் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து வித்தவுட் ஃப்ரேம் இந்த மெத்தடில் தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல. இப்போ பேப்பர் டிஸ்பிளே எப்படி நம்ம காலையில் நம்ம பண்ணோமோ அதே மாதிரி தான் எட்ஜ் டிஸ்பிளேக்கும் இந்த மாதிரி வந்து கேப் இருக்கும். இந்த கேப்புக்குள்ளே வந்து நம்ம மெதுவாக விட்டு ஒன் சைட்லேருந்து பேப்பரை நம்ம எடுத்துகிட்டு அப்படியே சைடு ஃபுல்லாக இருக்க சைடு பேஸ்ட்டை மட்டும் நம்ம கவர் பண்ணி எடுத்துடுறோம். நம்ம அதுக்கு ஹீட் வந்து இப்போ வந்து டிஸ்பிளே சைடில் வந்து நான் வச்சிருக்கேன். டிஸ்பிளே சைடில் வச்சிருக்கனால வந்து ஒரு 75-80 இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா ஃப்ரேமும் ஹீட் ஆகணும், ப்ளஸ் நம்ம டிஸ்பிளேயும் ஹீட் ஆகணும். அப்போது 105 வைக்கணும். ஃப்ரேமோட நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு 105 வச்சிடணும். டேரெக்டாக டிஸ்பிளே வைக்கிறோம். இது பேப்பர் LED நம்ம சொன்னோம்ல 80 இல்லை 85 பேப்பர் வந்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணி இந்த சைடில் வந்து நமக்கு வந்துடும். நீங்கள் வந்து வெளியில் கூடி விட்டிங்கன்னா வந்து உங்கள் டிஸ்பிளே வந்து 99% டேமேஜ் ஆயிடும். நீங்கள் இப்படி பின்னாடி இருந்து நீங்கள் வெளியில் எடுக்கும்போது வந்து டிஸ்பிளே வந்து நல்லா சேஃபாகவே வந்துடும். 100% சேஃபாக வந்துடும். இத்தனை நாள் மட்டும் நல்லா யூஸ் பண்ணுங்கள்.
இது ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஆனால் பொறுமையாக நீங்கள் பண்ணணும். எவ்வளோ பொறுமையாக பண்ணுறீங்களோ டிஸ்பிளே சேஃபு. வர ஆரம்பிச்சிச்சு தெரியுதா சைடில்? இப்போ எனக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அதை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக தான் எடுக்கும் ஆரம்பத்தில். நீங்கள் வந்து பொறுமையாக தான் பண்ணணும். என்ன பண்ணுறேன்னு தெரியுதுல உங்களுக்கு? இதில் வந்து நம்ம கவனமாக பார்க்குறது வந்து இந்த இதில் வந்து பெண்ணுக்கு வந்து தனியாக வந்து ஒரு ஸ்டிப் வந்து வரும் டிஸ்பிளேல. டிஸ்பிளே கனெக்டர் இங்கே இருந்தாலும் இங்கே பெண்ணுக்கு வந்து தனியாக வரும். இது கீழேருந்து மேலே வரைக்கும் ஜாயிண்ட் ஆகிருக்கும், இங்கே வந்து தனியாக இருக்கும். இதை நம்ம கட்டாயிராமல் தனியாக பார்த்து எடுக்கணும், கவனமாக வந்து பார்த்து எடுக்கணும். இது வந்து நம்ம முதலே வந்து நம்ம திருப்பி போட்ட ஃப்ரேமை திருப்பி போட்ட அப்புறம் லெஃப்ட்டில் வருதா ரைட்டில் வருதா நம்ம கவனமாக பார்த்துட்டு அந்த சைடு நம்ம பேப்பர் இன்சர்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கவனமாக இன்சர்ட் பண்ணணும். இது சாம்சங் பொறுத்தவரை இங்கெல்லாம் வந்து பேஸ்ட் போட்டிருப்பாங்க, இந்த இடத்துல எல்லாம் சென்டரில் எல்லாம் பேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். சாம்சங் மாடலில் தானே பென் வருது, மற்ற எந்த பிராண்ட்லேயுமே வந்து பென் இதெல்லாம் வராது. அப்படின்போது சைடு க்ளூ மட்டும்தான் இருக்கும், நம்ம ஈஸியாக இருக்கும். சாம்சங் மாடலில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இனிமேல் வந்து நான் வந்து ஓரளவுக்கு எடுத்துட்டேன் நான் ஃபுல்லாகவே. இனிமேல் வந்து ஃப்ரேமை திருப்பி போட்டு இதுக்கு என்ன ஃப்ரேமுக்கு என்ன ஹீட்டு கொடுக்குமோ அதை நம்ம வந்து மாற்றிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துல பேப்பர் ஃபுல்லாக தெரியாமல் வெளியில் இருந்துச்சுன்னா நான் திருப்பி போட்டு பின்னாடி இருந்து கொடுத்து தான் நான் வந்து வெளியில் எடுக்கணும். இந்த இடத்துல கேப் கிடச்சிருச்சுன்னா நம்ம இந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணுறேன்னு தெரியுதுல்ல உங்களுக்கு? ஃப்ளாட்டாக அப்படி டிஸ்பிளே வந்து நம்ம டபக்குன்னு தூக்கிடக்கூடாது, ஃப்ளாட்டாகவே தான் நம்ம கொண்டு போகணும். அந்த அறுக்கிற மாதிரியே தான் கொண்டு போகணும். தின்னரை முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து அறுக்கிற மாதிரி தான் கொண்டு போகணும். இப்போ இந்த சைடில் வந்து பேனா வரும் எனக்கு, அதனால் ரொம்ப வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணாமல் வந்து கவனம் இந்த இடத்த மட்டும் நான் தாண்டிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் விட்டு நம்ம எடுத்துடலாம். இங்கே பார்த்துங்க எவ்வளோ உள்ளே இருக்குன்னு நீங்கள் தெரியுதுல உங்களுக்கு? இவ்வளோ தான் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் பேனாவோட அந்த ஸ்டிப் வந்து டச் பண்ணாமல் வந்து ஈஸியாக நமக்கு போகும் வெளியில். முதல்ல வந்து சைடு க்ளூ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க க்ளூ வந்து ரிமூவ் பண்ணிக்கிறோம். ரொம்ப தூரம் உள்ளே போயிடக்கூடாது, அந்த கார்னர் மட்டும். அவ்வளோதான் போதும். இதோட நான் எவ்வளோ தூரம் உள்ளே வந்திருக்கேன்னு தெரியல, ஏன்னா சாம்சங் வந்து ஃபுல்லாக பட்டையாகவே வந்து வரும். இப்போ வந்து இந்த சைடு ஃபுல்லாக எடுத்துகிட்டு டாப்பில் ஃபுல்லாக எடுத்துகிறேன். இந்த சைடில் வந்து இன்னும் பாதி வரைக்கும் எடுத்துகிட்டு இந்த கீழே வரைக்கும் இறக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மாற்றிக்கலாம். நான் எதனால் இந்த பேப்பரை இப்படி கிராஸாக கொண்டு போகிறேன்னு உங்களுக்கு புரியுதுல? நான் வந்து இப்படி கொண்டு போகாமல் இந்த கிராஸ்லேயே கொண்டு போகிறேன். இந்த கிராஸ்லேயே எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் கீழே இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு மட்டும் உங்களுக்கு சேஃப் தான். ஸ்டிப்பில் எதுவும் டேமேஜ் பண்ணாமல் வந்து நம்ம எடுத்துடலாம். டிஸ்பிளே மொத்தமே ஆடுது, லைட்டாக பார்த்தா தெரியும் உங்களுக்கு. லூஸ் ஆயிடுச்சு டிஸ்பிளேவே, அவ்வளோ சென்டர் பேஸில் லூஸ் ஆயிடுச்சு. நம்ம போட்ட தின்னர்லேயே வந்து லூஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து டபக்குன்னு வந்து நம்ம வந்து தூக்கிடக்கூடாது டிஸ்பிளேவை. டிஸ்பிளே வந்து டக்குன்னு தூக்கிடாமல் கீழே எதுவும் ஒட்டியிருக்கான்னு ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப மெதுவாக அந்த ஸ்டிப்பெல்லாம் லூஸ் பண்ணி எடுத்து விட்டுட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் நீங்கள் நிறுத்தணும். இந்தளவுக்கு வந்து ஃப்ரீயாக வரணும் உங்களுக்கு. ஏன்னா இந்த இடத்துல ஒட்டி இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் சிரமமாயிடும். அதனால் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் நீங்கள் பிரிக்கணும். படக்குன்னு பிரிச்சிடக்கூடாது. பிரிச்சிங்கன்னா இங்கே கீழே வந்து காப்பில் வந்து எதாவது டேமேஜ் ஆகிடும். இதுக்கெல்லாம் வந்து இந்த பேஸ்ட்லாம் டபுள் சைடு பேஸ்ட்லாம் தேவையில்லை. உரிச்சிட்டு நம்ம நார்மல் டபுள் சைடு பேஸ்ட் இருக்குல்ல, அதை வச்சே நீங்கள் வந்து எல்லா எட்ஜ் டிஸ்பிளேயும் நீங்கள் வந்து ஒட்டலாம். இப்போ கீழே வந்து எந்த ஒரு டச்சு எதுவுமே பண்ணலை. நான் சைட்லேயே வந்து கொடுத்து இந்த ஸ்டிப்பு வந்து நம்ம சேஃபாகவே பண்ணியாச்சு. இந்த ஸ்டிப்பு இல்லை அப்படின்னா பேனா மட்டும் ஒர்க் ஆகாது. பேனாவில் ஒர்க் பண்ணிங்களா அது மட்டும் ஒர்க் ஆகாது. இதை நம்ம மாற்றிக்கலாம், இதை மாற்றிருக்கலாம், பாசிபிளாக இருக்குது. நம்ம நார்மலாக வந்து சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி வந்து சால்ட்ரிங் பண்ணியே வந்து கொண்டு வந்துக்கலாம். வேறு செட்லேருந்து எடுத்து நம்ம இதில் வந்து சால்ட்ரு பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். சாம்சங்கோட ஃபிங்கர் பிரிண்ட் சேஞ்ச் பண்ணணும். ஆனால் சாம்சங் வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் மாடலுக்கு வந்து தேவை கிடையாது. எந்த டிஸ்பிளே நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து பழைய மாடல் ஃபுல்லாமே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து டிஸ்பிளே மாற்றும்போது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகும் போகும். அந்த பழைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து வைக்கணும். இதுக்கு வந்து இந்த ப்ரீமியம் மாடலுக்குலாம் தேவை கிடையாது. ஃபிங்கர் பிரிண்ட் எந்த டிஸ்பிளே எடுத்து நீங்கள் போட்டிங்கனாலும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. இதில் வந்து இவங்க என்ன லாஜிக் சொல்கிறாங்கன்னா, இந்த டிஸ்பிளேவுடைய
வலது பக்க பார்ட்டு இடது பக்க பார்ட்டு. இப்போ வலது பக்க பார்ட்லயோ அல்லது இடது பக்க பார்ட்லயோ இப்போ எந்த பக்கம் நமக்கு வர மாட்டேங்குது, இந்த பக்கம் தான் கிரீன் கலர்ல வருது சரியா? இந்த ஐசி இருக்கிற சைடு தான் நமக்கு அந்த கிரீன் கலர். ஆமாம் சார். இந்த டிஸ்பிளே ப்ராப்ளம் வருது அப்படின்னா இப்போ இந்த ஸ்க்ரீன்ல இந்த பிட்டு சரிதானே? இப்போ இந்த சைடு டிஸ்பிளேக்கான வோல்டேஜஸ் வரணும். சேம் வோல்டேஜ் தான் இந்த கார்னர்ல இருக்கிற இந்த பின்னுகளுக்கும் வரணும். 4வது பின்னுக்கு அந்த கார்னர் 4, இந்த கார்னர் 4. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இப்போ நமக்கு இடது பக்கம் வந்து கிளியரா டிஸ்பிளே வருது, வலது பக்கம் தான் நமக்கு அந்த கிரீன் இஷ்யூ வருது. ஸோ இந்த இடது பக்கத்துல லாஸ்ட்ல இருந்து 4th பின்னுக்கு வர்ற அந்த டேட்டா லைனை எடுத்துட்டு வந்து வலது பக்கம் அதே லாஸ்ட்ல இருந்து வர அந்த 4th பின்னுக்கு நம்ம ஜம்பர் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இடது வலது ரெண்டுமே இப்போ வந்து நீட்டாக ஒரே மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு இந்த டிஸ்பிளே ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். ஓகேவா? இது நம்ம பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சாலும் ரொம்ப சின்ன ட்ராக்ஸ் இதெல்லாம் ரொம்ப டிஸ்பிளேல குட்டி ட்ராக். இப்போ நம்ம இங்கே ஸ்க்ராட்ச் பண்ணணும். இந்த இடத்துல நம்பர் 11 பிளேடு, நம்பர் 11 பிளேடை வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து கீழே வரக்கூடாது சரியா? ஷார்ப்னஸ் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். அதை வச்சுட்டு அந்த 4th பின்னில் ஜென்டலாக ஸ்க்ராட்ச் பண்ணணும், ஈஸியாக பண்ணணும். இது கொஞ்சம் ஏதாவது ஸ்க்ராப் டிஸ்பிளே இருந்தால் அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராட்ச் போட்டாச்சா? ஓகே சார். அந்த ட்ராக் தெரியுதுல்ல, அதே இந்த பக்கம் அதே மாதிரி பண்ணால் போதும். ஏன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும், இது வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு பேசிக் கோர்ஸ் படிக்கிறவங்க அது கொஞ்சம் ஹார்டாக பண்ணிங்கன்னா ஈஸியாக பிஞ்சிரும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ட்ராக் தெரியுது இல்லையா? அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருந்து 4வது பின்னு. ஓகேவா? ரொம்ப ஜென்டலாக ஸ்க்ராட்ச் பண்ணணும். இதில் மட்டும் கவனமாக இருங்க, ஏன்னா பேப்பர் மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். ஓகேவா? ஓகே. 250 வச்சுக்கிறேன். சால்டிங் டெம்பரேச்சர் கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம 2 சைடுமே ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன். லைட்டாக பண்ணோன்னே பேடு தெரிய ஆரம்பிச்சிருச்சுல்ல. இது வந்து டெம்பரேச்சர் சால்ட்ரிங் ஏரில் வந்து டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க. ஒரு 250 வச்சா போதுமானது. அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சமாக ஃப்ளக்ஸு, லைட்டாக வந்து சால்ட்ரிங் பேஸ்ட்டு எல்லாமே கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து டெம்பரேச்சர் சால்ட்ரிங் ஏரில் அதிகமாக டெம்பரேச்சர் வச்சதைங்க. நான் வந்து 250 வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பிட்டு சால்ட்ரிங் ஏரில் வந்து ஷார்ப் பிட்டை யூஸ் பண்ணுங்கள். T12Xல ஷார்ப் பிட்டு அந்த மாதிரி பிட்டுகளை உபயோகப்படுத்துங்க. நான் இப்போ உங்கள் வீடியோக்காக நான் வீடியோவில் யூஸ் பண்ணுறது வந்து K பிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் வந்து சால்ட்ரிங் ஏரில் ஷார்ப் பிட்டவே உபயோகப்படுத்துங்க. 0.01 mm ஒயரை வந்து நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணி வெல்டு பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராப்பராக ஒரு 3 செகண்ட்ஸ் யூவியை வந்து எல்லா இடத்துல எங்கேயுமே ஷார்ட் ஆகாத மாதிரி ப்ராப்பராக வந்து அப்படியே வெல்டு பண்ணி அதை வந்து யூவி மாஸ்க் பண்ணி கொண்டு போய்க்கோங்க. இப்போ மேட்ரு என்னென்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து இந்த டிஸ்பிளேல நீங்கள் பார்க்குற அந்த 4th பின் டு அந்த 4th பின் கனெக்ஷன் கொடுக்கணும். இதுக்கு வந்து 3 செகண்ட்ஸ் யூவி, 0.01 mm ஒயரு, அப்புறம் நம்பர் 11 பிளேடு, சால்ட்ரிங் வைக்கிறதுக்கு ஒரு ஷார்ப் பிட்டு 0.01 mm ஷார்ப் பிட்டு இருந்தால் அதுக்கான பிட்டை யூஸ் பண்ணிங்கனாலே போதும். இந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். கொஞ்சமாக ஸ்கில்லை மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இப்போ இது டிஸ்பிளே 4வது பின்லேருந்து 4வது பின்னு லைவில் கிளாஸில் ஜம்பர் பண்ணியிருக்கிறேன். டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளார போயிருக்கேன். அந்த மோஷன் ஸ்மூத்னஸ் அப்படிங்கிற அந்த செட்டிங்ஸ்குள்ளார போனீங்கன்னா அடாப்டிவில் தான் இப்போ இருக்குது. ஆல்ரெடி அடாப்டிவில் தான் இருக்குது. அடாப்டிவ் வச்சுட்டு ஸ்டாண்டர்டுக்கு மாற்றுறேன். நான் ஸ்டாண்டர்டுக்கு மாற்றிட்டு ஓகே கொடுக்குறேன். நார்மல், தென் மோஷன் ஸ்மூத்னஸ், அடாப்டிவ் செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணி 120 ஹெட்ஸுக்கு நான் மாற்றி அப்ளை கொடுக்குறேன். அப்பயும் எனக்கு இப்போ க்ரீன் டிஸ்பிளே கிளியர். ஓகே, லைவ். இப்போ இது டிஸ்பிளே செட்டிங்ஸில் அடாப்டிவில் தான் இருக்குது. அடாப்டிவில் இருக்குது. க்ரீன் ஸ்க்ரீன் வந்துருந்தது, போயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த டிஸ்பிளேவோட காஸ்ட் அப்ராக்சிமேட் எவ்வளோ வருது ஷோரூமில்? அப்ராக்ஸ் 20-22 ரூபாய்க்கு மேலே அப்ராக்சிமேட் வரணும். ஸோ ஒரிஜினல் டிஸ்பிளேவை நாம் சேம் அதே டிஸ்பிளேவை ரெடி பண்ணி கொடுக்குறதுனால கஸ்டமருக்கும் ஒரிஜினல் டிஸ்பிளே கிடச்சிரும், லாபம் தான். ஸோ ஒரிஜினல் டிஸ்பிளே நமக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டில் வரும்போது அதை
தூக்கி போட்டுட்டு வேறு மாற்றி சீப் ரேட்டில் போட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சேம் டிஸ்பிளேவே ரெடி பண்ணி நம்ம போட முடியும். அது லைவ் கிளாஸில் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறோம் லைவில். ஸோ இதே மாதிரி சேம் உங்ககிட்டயே வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் இதில் இருக்கிற அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட கொரியர் இருக்குனால நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே.